நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீண்டும் தேவனுடைய செய்தியை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இந்த ஜோஸ்வா டிவி சேனலை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் உங்களிடமாய் இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக, விதைக்கும் விதமாக தேவன் ஆசீர்வதித்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நற்செய்தியாக தேவனுடைய புத்தகத்தில், ஆண்டவருடைய புத்தகத்தில் நற்செய்தியின் வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம், ஏசாயா அதிகாரம் 27 வசனம் 6. ஏசாயா அதிகாரம் 27 வசனம் 6வது வசனம் பார்ப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அன்பானவர்களே, இந்த வசனத்தை உரைக்கும் போது பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்னு உரைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் யாக்கோபு அப்போ எப்படி தான் கிடந்திருக்கு? யாக்கோபு வேர் பிடுங்கப்பட்டு கிடந்திருக்கு இல்லையா? இந்த யாக்கோபு என்பது இது ஒரு ஊமை சொல். இந்த சொல் பார்த்திங்கன்னா ஒரு ஊமை சொல். அதாவது யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் அப்படிங்கும்போது, வேர் பற்றுதல் அப்படின்னா ஒரு மரம் இல்லையா? ஒரு மரம் பிடுங்கப்பட்டு கிடந்தால் எப்படி கிடக்கும்? பிடுங்கி போடப்பட்டாச்சு. ஆனால் அந்த மரம் மறுபடியும் வேர் விட்டு எழுந்து நிற்கும், மறுபடியும் பூத்து காய்த்து அதில் கனிகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும் மக்களுக்காக சொல்லப்பட்ட, உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அன்பானவர்களே, நாம் இந்த வசனத்தை இந்த காலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக எடுத்துக்கங்க. பிடுங்கப்பட்டு கிடந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டில் தேவனால் மீண்டும் நிறுவப்படும்னு விசுவாசிங்க. ஏன்னா இந்த வசனம் அதுதான் சொல்லுது, நிரப்பும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த நாட்கள் நீங்கள் நிரப்பும் நாட்களாகவே இருக்கட்டுமே, விசுவாசிங்க. ஏன்னா இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் வேர் பற்றி பிடுங்கப்பட்டு போன உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் வேர் ஊன்றி எழுந்து கம்பீரமாய் நின்று பூத்து காய்த்து நிழல் கொடுக்கும் மிகப்பெரிய விருட்சமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு விசுவாசிங்க. ஏன்னா இந்த ஆண்டு ஒரு வசந்த காலமாக நீங்கள் விசுவாசிங்க. வந்தது வசந்த காலம் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா வசந்த காலம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வந்துடும், நிரப்பும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படும் போது, ஆண்டவரே இந்த நாட்களே அந்த நாட்களாக இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்னா, நம்மளை வேர் பற்ற வைப்பார். நம்மளை வேர் பற்ற வச்சு மறுபடியும் நம்மளை எழுந்து நிற்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் ஆண்டவருடைய புத்தகங்கள், ஆண்டவருடைய புத்தகத்தில் அந்த சரித்திர புத்தகங்களை நாம் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ முறை தேவனுடைய மக்கள் பிடுங்கி எரியப்பட்டு போயிடுவாங்க, பிடுங்கி எரிஞ்சு விடுவாங்க, பிடுங்கி எரியப்பட்டு கிடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேவன் அந்த பிடுங்கப்பட்டு கிடக்கிற அந்த மக்களை மறுபடியும் வேரூன்ற செய்வார். மறுபடியும் வேரூன்ற செஞ்சு திரும்பவும் அவங்கள பூத்து காய்ச்சி நிமிர்ந்து நிற்க செய்வார் ஆண்டவர்.
அந்த வார்த்தை தான் இது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் பிடுங்கப்பட்டு கிடக்கிறோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. யாக்கோபு வேர் பற்றி நீங்கள் மறுபடியும் வேர் பற்றுவீங்க. பிடுங்கப்பட்டு போன உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர் விடும். உங்களுடைய வேறு மறுபடியும் தேவன் உங்களுடைய வேரை நிலை நிறுத்துவார். ஏன்னா ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்படுது பார்த்தீங்களா? வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீதின் வேறுமானவர் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். தாவீதின் வேறுமானவர், வேறு இல்லையா? பாருங்கள், ஆண்டவருக்கு நாமங்கள் நிறைய சொல்லப்பட தான் செய்யுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதின் வேறுமானவர் அப்படின்னு சொல்லப்படும். தாவீதின் வேர் இல்லையா? அந்த வேராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு வேராக இருக்கிறார். அந்த வேர் நாம் விழுந்து கிடந்தாலும் அந்த வேர் சுற்றி படர்ந்து மறுபடியும் நம்மளை வேறொன்று செய்யும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, என்னால் தாவீதின் வேறுமானவர் நம்மை வேறுவிட செய்வார். அடுத்து அதே வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். அதிகாரம் 22:16 பாருங்கள். நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன்னு இயேசு சொல்லுவார். நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன் அப்படின்ற இல்லையா? அவர் பாருங்கள், அப்போ தாவீதின் வேரும் சந்ததியுமாய் வேறாக இருக்கிறார். வேறாக கர்த்தர் இருக்கிறார். நமக்கு நம்ம மரம் கீழே விழுந்து கிடந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வேர் அதை பற்றி என்ன செய்யணும், பின்னி அந்த மரத்தை மறுபடியும் தூக்கி நிமிர்த்தும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேர், அவர் வேறாக இருக்கார். நம்ம வாழ்க்கைக்கு அவர் வேறாக இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் வேரூன்றி நிற்போம் அப்படின்றது தான் ஆண்டவருடைய புத்தகத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஏசாயா 53 2வது வசனம், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புவார். எப்படி எழும்புவார் ஆண்டவர்? பாருங்கள், ஆண்டவர் எப்படி எழும்புவார்னு. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேறு மாதிரி ஆண்டவர் எழும்புகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல கர்த்தர் எழும்புகிறார். நம்மை கட்டி எழுப்ப எழும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பக்கூடியவர். நம்ம வாழ்க்கை பிடுங்கப்பட்டு கிடக்கலாம், உயிர் இல்லாமல் பட்டு போன மரமாக கிடக்கலாம். ஆனால் பிடுங்கி எரியப்பட்ட அந்த மரம் மறுபடியும் பூமியில் வேறொன்ற படும்போது அந்த மரம் என்னென்ன காரியங்களை இழந்து போச்சோ அதனுடைய பசுமை, பச்சை, பூக்கள், காய், பிஞ்சுகள், கனிகள், அதனுடைய கம்பீரமான தோற்றம், இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த மரம் பிடுங்கி எரியப்பட்டதில் அழிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மறுபடியும் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா, மறுபடியும் அந்த மரம் எழுந்து நிற்கும். உங்களுடைய வாழ்க்கை விழுந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் மறுபடியும் எடுத்து கட்டி தருவார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருப்பார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஆமாம் அன்பானவர்களே, அதான் தாவீதின் வேறுமானவர். தாவீதின் வேறுமானவர்னு அதான் சொல்லப்படுது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுத்து கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அன்பானவர்களே, பிடிங்கி எரியப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் தேவன் வேறொன்றை செய்கிறார். எந்தெந்த காரியங்களை நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்களோ அத்தனை காரியங்களையும் மறுபடியும் தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் தாவீதின் வேறுமானவர். தாவீதின் சந்ததியும் தாவீதின் வேறுமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, அதனால் அந்த வேறாக இருக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்படுகிறார். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல புறப்படுகிறார் நம்மை வேறொன்று செய்ய. அன்பானவர்களே, அதனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2025 நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பிடுங்கப்பட்டு போச்சு, ஆண்டவரே இதெல்லாம் நான் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இழப்புகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு மீட்டு தர வல்லவராக இருக்கிறார். நான் மீட்பர் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அதனால் தேவன் மீட்கக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல் அதிகாரம் 37
எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்க நீங்கள் பார்ப்பீங்க. அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடையும் இல்லையா? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு தீர்க்கதரிசியை கேட்கும்போது தீர்க்கதரிசி தேவரே நீரே அதை அறிவுரைன்னு சொல்லிடுவார் இல்லையா? ஆனால் அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு நமக்கு ஆண்டவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதை தான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பல நாள் உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலர்ந்து போன எலும்பா கிடக்கிற வாழ்க்கையை தேவன் உயிர் எழச் செய்கிறவர். அவர் வல்லவர். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் உலர்ந்த எலும்பா உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அதை உயிர்த்தெழச் செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உயிர் உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, எசேக்கியேல் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10வது வசனம் பாருங்கள். எசேக்கியேல் சோத்ரா எசேக்கியேல் 37 10வது வசனம் பாருங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை. என்ன பாருங்கள், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் அங்கங்கே சிதறி கிடக்குது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. நிறைய குடும்பங்கள் இந்த உலர்ந்த எலும்பு மாதிரி தான் உலர்ந்து போச்சு. குடும்பங்கள் சிதறி போச்சு. நல்லா ஒற்றுமை ஐக்கியம்னு இல்லாமல் குடும்பங்கள் சிதறி போச்சு. எல்லா பக்கமும் சிதறி போய் கிடக்குது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரு உயிரோட்டம் இல்லை, குடும்பம் ஒரு வறட்சியில் வறுமையில் பட்ட மரம் மாதிரி பிடுங்கி எரியப்பட்ட மரம் மாதிரி கிடக்குது. அன்பானவர்களே, இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவன் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பகுதி தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். இந்த மாதிரியான இருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டி எழுந்து நிற்க செய்வார். அன்பானவர்களே, அதை தான் தீர்க்கதரிசி சொன்னார். அவங்க எப்படி உயிரடைஞ்சாங்கன்னு பார்த்தீங்களா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்து அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து. பாருங்கள், அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் வந்துருச்சு. அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தேவன் உயிர் கொடுக்கிறார். பாருங்கள், அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி, காலெலாம் எங்கே கிடந்துன்னு தெரியாது அந்த எலும்புகளுக்கு. எலும்புகளின் பள்ளத்தாக்கு இது எல்லாமே சிதறி கிடக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அடுத்து பாருங்கள், உயிர் வருது, கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அன்பானவர்களே, நீங்கள் நின்று நிரப்பும் நாட்கள் வரும்னு ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வந்துருச்சுன்னு நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். வந்துருச்சுன்னு விசுவாசிங்க. நீங்கள் வந்துருச்சு, இந்த காலம் எனக்கு வசந்த காலம்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த காலம் வசந்த காலமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை இது இன்றைய நாளில் எனக்கு நிறைவேறியதுன்னு நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பானவர்களே, நம்பிக்கை இல்லாமல் இருந்த மக்கள் அவங்க. ஏன்னா நம்பிக்கையற்று செத்து போயிருந்தாங்க மக்கள். நம்ம வாழ்க்கை மறுபடியும் நம்ம வாழ்க்கை உயிர் விடுமா, நம்ம வாழ்க்கை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வருமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த காலங்கள் தான் இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் உரைக்கப்பட்ட காலங்கள். அந்த மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க இல்லையா? இன்னொரு தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, சிறை பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு மறுபடியும் நாங்கள் உயிரடைஞ்சு வாழ்வோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அந்த மக்கள் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி புலம்பி கொண்டு இருக்கும்போது தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி வெளிப்படுத்தி, இந்த என் மக்கள் இந்த எலும்பு உலர்ந்த எலும்புகள் மாதிரி என் மக்கள் இருக்காங்க, அவங்க மனசு இப்படி உலர்ந்து போச்சு, அவங்க மனசில் நம்பிக்கைன்ற ஈரமே இல்லை. ஆனால் நீ போய் உரைச்சி சொல்லு,
நீ போய் சொல்லு, அவங்களுக்கு வசந்த காலம் வரும் என்று சொல் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா பாருங்கள், 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 37ல் 11, 12 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. எங்கள் எலும்புகள் உலர்ந்துச்சு. இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் நாங்கள் இன்னொரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறோம், சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போச்சு, எங்கள் நம்பிக்கை செத்து போச்சு, எங்கள் நம்பிக்கை அற்று போச்சு, எங்கள் நம்பிக்கை செத்து போய் நாங்கள் இருக்கிறோம். நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன்னு சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்லிட்டார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் நம்பிக்கை நாங்கள் உலர்ந்த எலும்பாயிட்டோம், எங்கள் நம்பிக்கை செத்து போச்சு அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பிரேத குழின்னே சொல்கிறார். பிரேத குழிக்குள்ளே என்ன இருக்கும் இல்லையா, உலர்ந்து போன எலும்பு செத்து போயிடுச்சு. ஆண்டவரும் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க, ஆனால் அந்த பிரேத குழிகளை திறந்து உங்களை நான் விடுதலை செய்வேன், உங்களை நான் விடுவிப்பேன், உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த உலர்ந்த எலும்புகள் மூலமாக ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு கொடுத்தார். அந்த நல்ல செய்தியை தான் இந்த நல்ல நாட்களில், இந்த நல்ல நேரத்தில் நாம் இப்போது தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்படித்தான் அன்பானவர்களே, தேவன் எப்படி உயிர் கொடுப்பார், என் வாழ்க்கை இப்படி இதுக்கு மேலே எப்படி என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னுடைய உறவுகள் என்னை கைவிட்டுருச்சு, என்னுடைய ஊர் என்னை கைவிட்டுருச்சு, என்னுடைய மொத்த காரியங்களும் நான் நம்பியிருந்த எல்லாமே செத்து போய் கிடக்குது. நான் இன்றைக்கி இன்னொரு தேசத்தில் அடிமையாக இருக்கிறேன், நான் ஒரு அடிமைப்பட்ட ஆள், வறுமையில் இருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் பட்டு போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஆனால் இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க இல்லையா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை நிரப்பும் நாட்கள் வரும். வேர் பற்றும் நாட்கள் இருக்குது இல்லையா. அது இந்த நாள் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாள் ஆண்டவரே நீங்கள் உரைத்த இந்த வார்த்தை, இந்த நாள், இந்த காலம், இந்த வருஷம் என்னோட குடும்பம் கட்டி எழுப்பப்படும், எங்கும் பிரிஞ்சு இருக்கிற நாங்கள் ஒற்றுமையாக இணைஞ்சி வாழ்கிறதுக்கான கிருபையை, வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகளை வச்சு நீங்கள் ஜெபிங்க. இந்த ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி உரைத்தார் இந்த வார்த்தை இல்லையா. தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொன்னார். அந்த மக்களுடைய நிலைமையை பார்த்து அந்த நிலைமைக்கு உண்டான ஒரு பள்ளத்தாக்கு, எலும்புகள் பள்ளத்தாக்கை காமிச்சு, இப்படி இருக்கிற மக்கள் மீண்டும் வேர் ஊன்றி எழுந்து நிற்பாங்க, அவங்க மறுபடியும் கால் ஊன்றி எழுந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபு வேர் பற்றின்னு சொல்லுவார். யாக்கோபு வேர் பற்றி எழுந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்து போன எலும்புகள் மறுபடியும் கால் ஊன்றி நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கிறீங்களா? இந்த நல்ல நாளில் வச்சுக்கங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை வேறுபடைய செய்வார். யோபில் நிறைவாக ஒரு வசனம் பார்த்துருவோம். யோபு அதிகாரம் 29. யோபு அதிகாரம் 29 வசனம் 19, 20. பாருங்கள், யோபு அதிகாரம் 29 வசனம் 19, 20 பாருங்கள். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது.
பாருங்க, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கி இருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த உலர்ந்து போன வாழ்க்கை, பிடிங்கி எரிக்கப்பட்ட மரமாக யார் யார் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 3 காரியங்களையும் எழுதி வச்சு ஜெபிங்க. ஜெபிக்கும்போது இந்த வசனங்கள், இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் காலூன்றி எழுந்து நிற்பீங்க. பிடுங்கி எறியப்பட்ட மரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை மறுபடியும் வேர் ஊன்றப்படும். ஏன்னா தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு வேறுமாய் இருக்கிறார். நம்மளை வேரூன்ற செய்ய தேவன் வேறாக இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, நாம் இப்படியே அழிஞ்சு போயிட மாட்டோம். பிடுங்கி எறியப்பட்டுட்டோமே, புறக்கணிக்கப்பட்டுட்டோமே, உலர்ந்த எலும்பாக நம்ம இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையை இவ்வளோ அருமையாக இருக்கே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த காரியங்கள் அனைத்தையுமே தேவன் மாற்றி உங்களை செழித்தோங்க செய்வார். உங்களில் பசுமையை கொண்டு வருவார். அதான் இந்த நல்ல செய்தி. வறண்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் பசுமையாக்குவார். அதான் செய்தி. அன்பானவர்களே, யோபுல அந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அன்பானவர்களே, இந்த புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, அதனால் பிடுங்கி எறியப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை எப்படி கட்டப்படும், வேர் ஊன்ற முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை வேரூன்று செய்வார். ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை எழுந்து நிற்க செய்வார். அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து தான் இருந்தாங்க. எங்கள் எலும்பு உலர்ந்து போச்சு, எங்கள் நம்பிக்கை செத்து போச்சு, இனியும் நாங்கள் நல்லா வாழ்வோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த பிரேத குழிகளில் இருந்து உங்களை நான் வெளியே எடுப்பேன், மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும்னு சொன்னார். அன்பானவர்களே, அதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆண்டவர் மாற்றக்கூடியவர். அதனால இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னார். மாற்றப்படும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும். அந்த செய்தி தான் இன்றைக்கி உங்களுக்கான நல்ல செய்தி. இந்த ஏசியா தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தையும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தையும், யோபு புத்தகத்தில் நம்ம பார்த்த இந்த வசனத்தையும் மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்கள் தான் நீங்கள் பூமியை நிரப்பும் நாட்கள். அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இந்த நாட்கள் நீங்கள் பூமியை நிரப்பும் நாட்கள். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரம்ப செய்வார். கர்த்தர் உங்களை கால் ஊன்றி நிற்க செய்வார். கர்த்தர் பிடுங்கி எறியப்பட்ட அந்த வேரை மறுபடியும் நாட்டு எழுந்து நிற்க செய்வார். விழுந்து கிடக்கிற உங்கள் மரமாகிய உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பி தருவார். தேவன் உங்களை வேரூன்ற செய்வார். என்னென்ன விஷயங்களை நீங்கள் இழந்து போயிட்டீங்களோ எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தந்து உங்கள் வாழ்வை செழிப்பாக்குவார், வளமாக்குவார். வாழ வைக்கும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நிறைவாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? சிறு ஜெபத்தை, கண்களை மூடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரப்படுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே தேவரீர் இந்த கனப்பொழுதை ஆசீர்வதித்து, கர்த்தாவே இந்த டிவி சேனலை ஆசீர்வதித்து, ஜோசுவா டிவி சேனலை என் தேவனாகிய கர்த்தரின் கரம் ஆசீர்வதித்து, அடியனையும் இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து இந்த நல்ல செய்தியை, பிடுங்கி எறியப்பட்ட உங்கள் வாழ்க்கை மறுபடியும் வேர்விடும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து தன் பலனால் பூமியை நிரப்பும் நாட்கள் வரும் என்று உரைத்த தீர்க்க தரிசனமும், எசேக்கியேல் உரைத்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கின் தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தாவே எடுத்துரைக்கும்படி செய்து தேவரீரப்பா இந்த நேரத்தை ஆசீர்வதித்தீரே. விதைக்கப்பட்ட விதைகள் விருட்சமாய் வளரட்டும் கர்த்தாவே. வசந்த காலம் வரட்டும், வசந்த வாழ்வு வரட்டும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த குடும்பத்தில் எங்கள் வாழ்வு வறண்டு போய் இருக்கிறது, உலர்ந்த எலும்பாய் இருக்கிறது, புட்டிங்கி எரியப்பட்ட மரமாய்
நான் இருக்கிறேன்னு சொல்லி எந்தெந்த ஆத்மாக்கள் வேதனையோடு இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறதோ, வேதனையை நீக்குகிற எங்கள் வல்லமையுள்ள தேவன் அந்த வேதனைகளை நீக்குவீராக. பிடுங்கி எரியப்பட்ட மரமாய் இருக்கிற அன்பான குடும்பங்கள் அனைத்தும் தேவரீரப்பா இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் வேறு ஊன்ற செபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் திருக்கரத்தினால் அவைகள் அனைத்தும் மீண்டும் வேறு விடட்டும் கர்த்தாவே. தாவீதின் வேரும் மாணவர் அத்தனை வேர்களை மீண்டும் வேறு விட செய்வீராக. மறுபடியும் பசுமை ஏற்படட்டும் கர்த்தாவே. உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து எழுந்து நிற்க செய்த என் தேவன் தாமே அப்பா, மறுபடியும் உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிற இந்த குடும்பங்களை மறுபடியும் என் தேவன் தாமே அப்பா செழிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சொஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சொஸ்தரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.